வந்து ஒரு 5:30 மணி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே கணக்கம்பட்டின்ற ஒரு ஊருக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் காலடி வைக்கும் போதே எனக்கு மனசு ரொம்பலாம் அப்படியே ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஐயாவை. நல்லா ஜாலியா நல்லா நடிப்பேன், ஆக்சுவலா பாடுவேன், நல்லா இது பண்ணுவேன், எல்லாமே ஆக்டிங்லாம் நல்லா வரும், எல்லாமே செய்வேன். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண தினமோடி வருவேன். நான் வந்து விபூதியில கையை வச்சா அப்படியே அந்த கை அப்படியே மூல்டா வரும். அது என் கையா கொடுத்த வரம். எனக்கு திடீர்னு தோணுச்சு, நான் எந்த சித்தர்கள் கண்ணு பார்த்தாலும் போட்டோல எனக்கு உன்னுடைய கண்ணு தெரியும். பழனி மூலஸ்தானத்துல வந்து எனக்கு பெருமாளை காமிச்சாரு, பெருமாள் இருக்கிற இடத்துல எனக்கு முருகனை காமிச்சிருக்காரு. இப்ப நான் வச்சுக்கின்னு பாவிச்சுன்னு இருக்கிற சிலை ஐயா சிலை, கணக்கன்பட்டி சிலையில அவரோட கையை நான் பிடிச்சேன்னா அது எனக்கு பிடிக்கும், அப்படியே அப்படியே அழுத்திக்கும் கையை. இறையுணர்வு இருத்தலம் கொண்ட மெய்யன்பர்களே வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கடற்கரையிலேருந்து பேசிட்டு இருக்கீங்க. கணக்கம்பட்டி ஐயா உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இங்கே பாண்டிச்சேரியில் ஐயாவோட தீவிர பக்தியான குணசுந்தரி அவங்க வீட்டுக்கு தான் பார்க்க போகிறாங்க. வீட்டில் வந்து ஐயாவை அவ்வளோ பரிபூர்ணமாக வழிபடுறாங்க. இப்போ வந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க காணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1.5 வருஷமா தான் எனக்கு ஐயாவை தெரியும். எனக்கு கணக்கம்பட்டின்ற ஊரு எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்து முருகன்னா ரொம்ப இஷ்டம். எங்க அப்பா வந்து ஒரு முருக பக்தர். சோ அவர் வந்துட்டு 48 நாள் மாலை போட்டு கோயிலுக்கு எல்லாம் போறவர் சின்ன வயசுல இருந்தே. சோ அதனால எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படி இருந்திருக்கிறப்ப எங்க வீட்டுல ஒரு நிகழ்வு. சோ அந்த டைம்ல வந்து மலை கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்பயுமே வந்து கோயில் ரொம்ப அறுபடை, எந்த கோயிலா இருந்தாலும் போய் பார்த்துடும் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவேன். அப்படின்னும் போது இங்க மலை கோயிலுக்கு எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வீட்டுல எங்க கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டு இனிமேட்டு போக மாட்டீங்களா அப்படிலாம் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆபீஸ்ல ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யூடியூப்ல தான் நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஐயாவோட கடைசி நிகழ்வு, ஐயாவோட ஜீவ சம்மதி ஆயிட்டாங்க இல்லையா, அதோட கடைசி கிளிப்பு ஒண்ணு எனக்கு வருது. அதை பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு என்னடா இது, எப்படி இவர் வாழ்ந்திருந்தா இவரை ஒரு இது மேல வச்சு இவ்வளவு தோப்புக்குள்ள தூக்கின்னு வர்றாங்க, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறப்பதான் தெரிஞ்சது இவர் வந்து கணக்கன்பட்டி சித்தர், இவர் தான் முருகன், இவர் தான் சிவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நான் பயங்கர சந்தோஷமாயிட்டேன். இன்னும் ஒரு கஷ்டமாயிடுச்சுன்னா, இத்தனை வருஷம் வாழ்ந்த காலத்துல முருகன் வாழ்ந்த காலத்துல நான் பார்க்கலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு எப்பயுமே. நான் ஐயா ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அந்த டைம் இந்த டைம்ல எல்லாம் ஏன்னா நான் இருந்தப்ப அவர் இருந்திருக்காரு, நான் பார்க்கல அப்படின்னு நான் எப்பயுமே அதை என் மைண்ட்குள்ள வச்சுட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் நினைக்கும் போது. அப்போ ஒரு நாள் வந்து ஐயா நான் வந்து யூடியூப்ல பார்த்ததுனால எனக்கு ஐயா மேல ஒரு ரொம்ப ஈடுபாடு ஆகி போச்சு. ஆகஸ்ட் 22 நான் வந்து யூடியூப்ல பாக்குறேன். அப்புறம் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு கணக்கம்பட்டிக்கு போறதுக்கு எங்க கணவர்கிட்ட அவரே வந்து என்னை கூப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரியே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி யூடியூப்ல பார்த்தேன், நீங்க தான் வந்து என்னை கூப்பிடணுங்க, அவரை இட்டுன்னு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவரா திடீர்னு வந்து இந்த மாதிரி போலாம், அங்க ஒரு ஊருக்கு அம்மா சொன்னாங்களே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. நாங்கெல்லாம் குடும்பத்தோட வந்தோம். வந்து ஒரு 5:30 மணி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே கணக்கம்பட்டின்ற ஒரு ஊருக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் காலடி வைக்கும் போதே எனக்கு மனசு ரொம்பலாம் அப்படியே ஏதோ ஒரு எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது எனக்கு. அவ்வளோ ஒரு மனசெல்லாம் அப்படியே ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே உள்ள போயிட்டு நாங்க போனோடனே உட்கார வச்சு பூஜை எல்லாம் பண்ணாங்க. பண்ண உடனே எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து
நான் என் மனசுக்குள்ள நான் யாருக்காவது ஏதாவது அவங்க மனசு நோவுற மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம், இல்ல யாரையாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட ஒப்புத்துக்கிட்டேன், சொல்லிட்டேன் சாமி நான் இதெல்லாம் பண்ணேன் போனேன் வந்தேன் அப்படின்னுட்டு. ஆனா அன்னைக்குதான் புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு மாதிரி அங்க இருந்து வெளியே வரும்போதே ஒரு மாதிரி நம்ம நல்லா இருந்தது. அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அன்னில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் ஐயா தான் எல்லாமே. எனக்கு எல்லாமே ஐயா தான். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எங்க ஐயாவை. ஏன்னா என்ன ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இதுக்கும் எங்க ஐயா தான் என்னை வந்து வழி நடத்தி போறாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப எங்க ஐயாவை பிடிக்கும். இன்னைக்கும் ஒரு சின்ன 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 மிராக்கள் எனக்கு வாழ்க்கையில நடத்தினே இருப்பாங்க. எப்பயுமே எனக்கு காலையில ஏஞ்சோடனே 3 கால பூஜை எங்க ஐயாவுக்கு பண்ணிடணும். காலையில, மதியானம், சாயந்தரம் நாம படிச்சுட்டே தான் இருப்பேன். நான் எப்பயுமே எங்க ஐயா சிந்தனையில தான் இருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி ஆடல் பாடல் எல்லாமே பார்ப்பேன், சினிமா நானும் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா ஜாலியா நல்லா நடிப்பேன், ஆக்சுவலா பாடுவேன், நல்லா இது பண்ணுவேன், எல்லாமே ஆக்டிங்லாம் நல்லா வரும், எல்லாமே செய்வேன். எங்க ஐயா கிட்ட வந்ததுல இருந்து எனக்கு அது மேல எல்லாம் நாட்டமே இல்லை. ஃபுல்லா நான் எங்க வீட்டுல கூட எங்க சாமியார் இல்ல முன்னாடிலாம் முருகன் எல்லா தெய்வத்தோட போட்டோஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிருந்தேன். இப்ப எங்க ஐயா கிட்ட வந்ததுல இருந்து எங்க ஐயாவை தவிர வேற யாரையுமே நான் கும்பிட்றதும் இல்லை, வணங்குறதும் இல்லை. ஸோ எனக்கு இப்ப இல்ல டில் டெத் வரைக்குமே எனக்கு வந்து எங்க ஐயா மட்டும்தான் இருக்கும். நான் சரணாகதி. என் குழந்தைங்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன், யாரும் உங்க குலதெய்வம்னு கேட்டா கூடயும் எங்க ஐயாவை தான் சொல்லணும், பழனிசாமி சாமின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கலக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐயா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள், நான் வந்து விபூதியில கையை வச்சா அப்படியே அந்த கை அப்படியே மூல்டா வரும். அது எனக்கு ஐயா கொடுத்த வரம். எனக்கு திடீர்னு தோணுச்சு, இவ்வளவு நாள் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க ஐயாவுக்கு ஒரு நாள் ஐயா அப்படி கையை வச்சுட்டு இருக்காரு, நாமளும் கையை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ மனசுக்குள்ள தோணுச்சு. அப்ப வைக்கும்போது நான் கையை அப்படி எடுத்த உடனே அப்படி கை வருது வெளியில. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள எங்க ஐயா இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்கிறாருன்றது எனக்கு அப்பதான் உணர்ந்தேன். நானு அதுல இருந்து எந்த தெய்வத்தோட கண்கள் பார்த்தாலும் எனக்கு உயிரோடு தெரியும். நான் எந்த சித்தர்கள் கண்ணு பார்த்தாலும் போட்டோல எனக்கு உயிரோடைய கண் தெரியும். நான் எவ்வளவு ஒரு தத்ரூபமா எல்லா காட்சிகளையும் முருகனை காமிச்சிருக்காரு. பழனி மூலஸ்தானத்துல வந்து எனக்கு பெருமாளை காமிச்சாரு, பெருமாள் இருக்கிற இடத்துல எனக்கு முருகனை காமிச்சிருக்காரு. அது வந்து நான் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்போ வந்து அந்த பெருமாளுடைய போட்டோஸ் அந்த இது வச்சுதான் சிலை வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு போட்டோஸ் எடுப்பேன், எனக்கு எதாவது பிடிச்சதுன்னா போட்டோஸ் எடுத்து வச்சுப்பேன். நான் ஒரு ஈவினிங்கா எனக்கு போட்டோஸ் எடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பார்க்கும்போது அந்த பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து ஐயா முருகனை வந்து வைரத்தால காமிச்சாரு. அது என்கிட்ட இருக்குது. நான் இந்த இரணி டிவியில நேயர்களுக்காக நான் ஐயா கிட்ட சமர்ப்பிக்கிறேன். ஐயா போடுவாங்க, உங்களுக்கு காமிப்பாங்க. அதுவும் நிறைய மிராக்கள். ஐயா நீங்க இப்ப இருந்தப்ப நீங்க அது மாதிரி ஒரு உருவத்துல இருந்தீங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூட எனக்கு விநாயகர் முகத்துல எனக்கு ஐயா காட்சி கொடுத்தாங்க. ரொம்ப தத்ரூபமா கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் கேட்கிறப்பெல்லாம் எனக்கு இன்னொரு அதிசயம் என்னன்னா, என் சிலையில கைய வச்சா என் சிலை அப்படியே கையை பிடிக்கும். இப்ப நான் வச்சுக்கின்னு பாவிச்சுன்னு இருக்கிற சிலை ஐயா சிலை, கணக்கன்பட்டி சிலையில அவரோட கையை நான் பிடிச்சேன்னா அது எனக்கு பிடிக்கும், அப்படியே அழுத்திக்கும் கையை. அது வந்து நிறைய தடவை என் பசங்க நாங்க என்னோட ஐயா சிலையை பார்க்க வரவங்க அத்தனை பேருமே அதை வந்து உணர்ந்து இருக்கிறாங்க. அது எனக்கு ஐயா கொடுத்த வரம். இன்னைக்கும் நான் நின்று ஐயா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சேன்னா உடனே வந்துருவாங்க. அப்புறம் ஐயா என்கிட்ட இங்க தத்ரூபமா என்னோட இருக்கிறார் என் வீட்டுல, அது எனக்கு நல்லா தெரியும். இப்போ எனக்கு ஐயா வந்து ஒரு இது வரைக்கும் 5 தடவை கனவுல வந்திருக்காங்க. அது இப்ப ரீசெண்டா ஒரு 3 நாளா வந்து ஐயா என் கனவுல வந்து இன்னும் இருக்கிறாங்க. நான் ஐயா கிட்ட கேட்பேன், ஏன் இன்னும் என்னுடைய கர்மா இன்னும் கரையிலையா, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, எனக்கு எல்லா காட்சியும் கொடுக்குறீங்க, எல்லாமே காமிக்கிறீங்க, நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு செய்யறீங்க, நீங்க என்கிட்ட பேசலாம், நீங்க என்கிட்ட வந்து காட்சி கொடுக்கலாம், இதெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஐயா வந்து எனக்கு, நான் வந்து இப்ப பூஜை பண்ணும் போதே வீடியோ எடுத்தேன்னா அதுல கண் திறந்து காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அந்த கருப்பு ஐபால் எல்லாம் தெரியும். ரொம்ப பார்க்கவே தத்ரூபமா இருப்பாரு ஐயா. நான் வந்து ஐயா கிட்ட சமர்ப்பிச்சிருக்கேன். அது ஐயா உங்களுக்காக வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க, நீங்களும் பாருங்க, மக்கள் பார்வையில வைக்கிறேன். அதே மாதிரி கணக்கன்பட்டிக்கு மக்கள் வந்து தயவு செய்து போங்க. ஐயா அங்க உயிரோட இருக்கார். அவர் வந்து ஜீவசமாதி அடையல, அவர் உயிரோட தான் அங்க இருக்கார். ஏன்னா எனக்கு டெய்லியுமே அங்க இருந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டே இருப்பார். அது கீழே ஒரு போட்டோ இருக்கும், நீங்க பீடத்துல பாத்துருப்பீங்க.
அது வந்து நீங்க நினைக்கிறீங்க அது பெயிண்டிங், அப்படி கிடையவே கிடையாது. நான் எப்ப பார்த்தாலுமே அதுல எனக்கு அப்படி உயிரோட கண்ணு திறந்து காமிப்பாரு. டெய்லியுமே நான் அவரை பார்ப்பேன். அதுல நிறைய கணக்கம்பட்டிக்கு அடிக்கடி போங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடம்னா அது கணக்கம்பட்டி தான். ஐயா உயிரோட இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவரு நம்மள கவனிச்சுனே இருக்கிறாரு. அவ்வளோ தூரம் மிராக்கிள்ஸ் தான். ஒவ்வொரு டேவும் மிராக்கிளாவே போவோம். அதான் அவர் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும், நம்ம உண்மையா இருக்கணும், அவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும், பாசமா இருக்கிறது ஐயாக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏத்துற அந்த வத்தி இப்ப நான் வச்சு படைக்கிற அந்த இதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பாசமா அவரை எப்பயுமே நினைச்சுன்னு இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.